இன்னைக்கு நம்ம சரியானதை நம்ம கேட்கலன்னா விசுவாசமே இருக்காது. விசுவாசம் என்பது வேற. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த பிரச்சனையுமே இல்லாம, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம, எந்த ஒரு போராட்டமே இல்லாம இருக்கிறது தான் சமாதானம் வச்சிருக்கீங்க. அது கிடையாது. இந்த நீதியின் வழியா தான், இயேசுவினுடைய நீதியின் வழியா தான் சமாதானம் வரும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு சொன்னா ஆண்டவர் உங்களை உபத்திரப்படுத்துற, என்ன உபத்திரப்படுத்துவது கிடையாது. இந்த உலகத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி மாறி இருக்கு, கெட்டு போயிருக்குது. அந்த அந்த இடத்துல நம்ம போகும்போது என்ன பண்ணோம்? சேக்கடை இருக்குப்பா, ஒண்ணுமே இல்லப்பா, நான் பைக்ல போறேன்பா. மழை தண்ணி இருக்குது, நான் பைக்ல போறேன், அவன் கார்ல வரான், அடிச்சுட்டு போறான், ரோட்ல பைபாஸ்ல போறான், அடிச்சுட்டு போறான்பா, மேல அடிச்சுட்டு போறான், டேய் அப்படின்ற, நான் டேய் அப்படின்ற. அப்புறம் ஒரு அம்மா கை காட்டுது, சாரி சாரின்னு. கார்ல இருந்து வேற ஒரு அம்மா காட்டுது, பாத்துச்சு, அது குழந்தையோட நான் போயிட்டு இருக்கேன்னு தெரியுது, கை காட்டுது, சாரி சாரின்னு. நான் சொல்றது புரியுதா? இந்த உலகம் முழுவதும் ஆதாமின் கலாச்சாரம். அதாவது பூமி முழுவதும் ஆதாமின் உலகம். பூமி வேற, உலகம் வேற. ஆதாம் உருவாக்கின உலகம் வேற, இயேசுவின் உலகம் வேற. இந்த பூமியில ஆதாம் ஒரு உலகத்தை உருவாக்கியிருக்கான், ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்கான். அந்த கலாச்சாரம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணதான் செய்யும். நல்லா புரிஞ்சு டிஸ்டர்ப் பண்ண செய்யும். அது நீங்க அதை என்ன பண்ணணும்? சரியா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும்.